கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலேயும் மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, அன்று வார்த்தை ஒவ்வொரு நாள் முகமுகமாய் உங்களை காணும்படியாய், வார்த்தையோடு உங்களை காணும்படியாக செய்த என் ஆண்டவரை மனதார துதிக்கிறேன். நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 51ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை. கலங்காமல் இருங்கள், மனுஷனுடைய நிந்தனைகளுக்கு பயப்படாமல் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். மனுஷனுடைய நிந்தனைகளுக்கு கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அவர்களுடைய தூஷணங்களுக்கும் அவர்கள் தூஷித்து திரிகிற இந்த காரியங்களுக்கு கவலைப்படாமல் இருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் கண்ணீரெல்லாம் துடைப்பாராக. அல்லேலூயா. மனிதன் நம்ம நல்லா இருந்தால் வருவான், கொஞ்சம் தரம் தாழ்த்தி விட்டால் நம்மளை விட்டு போயிடுவான். இது மனிதனுடைய சுவாபம். எனக்கு அருமையானவர்களே, 1 மணி நேரம் என்னோட கூட ஜெபிங்கன்னு சொன்ன அந்த ஆண்டவரோடு கூட 3 பேரை அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. ஆண்டவரே தனியாக விட்டுட்டு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இதுதான் மனுஷனோட சுவாபம். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் நிற்போம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை வனாந்திரம் போல் இருந்தாலும் அதை ஏதேனை போல மாற்றுவா. கலங்கி போய் நின்றாலும் கல்வாரி இரத்தத்தினாலே நாம் சந்தோஷப்படும்படியாய் காரியத்தை செய்வா. சில வேளைகளிலே நம்மை நிந்திக்கும்படியாய் தூஷிக்கும்படியாய் சில வேளைகளிலே சில பேர் எழும்புவார்கள். தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது. சீமேயு என்ற ஒரு மனிதன் தாவீதை தூஷித்து கொண்டே வந்தார். அது கர்த்தரே அதை நடத்தியிருக்கிறார் என்று தாவீது சொன்னார். எனக்கு அருமையானது, இவ்விதமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் அனுமதிக்காவிட்டால் ஆண்டவர் இந்த மனிதனை கொண்டு என்னை தூஷிக்கும்படியாக வைக்க மாட்டார். தூஷிக்கும்படியாக செய்கிறார் என்று சொன்னால் அதே மனிதனை கொண்டு அவர் கண்களுக்கு மத்தியிலே நம்மை உயர்த்துவார். இந்த ஊழிய பாதையில் நான் கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். ஒரு நாளிலே இந்த ஊழியம் செய்ய விடாதபடி எதிர்த்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், இகழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்களை பார்த்து பரிகாசம் பண்ணினவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் தான் கர்த்தர் எங்களை நடத்த ஆரம்பித்தார். அவர் நடத்தின விதங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, அநேக நிந்தனைகள், அநேக அவமானங்கள், அநேக பிரச்சனைகள், அத்தனை மத்தியிலும் தலைகுனிந்து விடுவோம் என்று சொல்ல அந்த சூழ்நிலை மத்தியிலும் கர்த்தர் நடத்தினார். 2010ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நடந்தது. எனக்கு அருமையானவர்களே, உலகமே கைவிடப்பட்டது போல ஒரு நிலை வந்தது. அவ்வளவு பாரத்தோடு இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை நானும், எனக்கு கொடுத்த குடும்பமும், எனக்கு கொடுத்த தெய்வ பிள்ளைகளும் விடவில்லை. சிக்கென்று பிடித்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் கதற ஆரம்பித்தோம். கலங்காமல் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்தோம். நடந்தது என்ன தெரியுமா? எங்கெல்லாம் எங்களை தூற்றி திரிந்தார்களோ அங்கெல்லாம் அவர்களே சொல்லி ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி, அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் மற்றவர்களை சொல்லி மற்றவர்களை அழைத்து வரும்படியான ஒரு நாட்களை கர்த்தர் இந்த நாட்களில் வைத்தார். தலைகுனிந்து நிற்கின்றீர்களோ, தள்ளப்பட்டு நிற்கின்றீர்களோ, கலங்கி பிரதர் நான் ஒன்றுமே செய்யலை, என்னை பார்த்து இவங்க இப்படிலாம் பேசிட்டாங்க, என்னை பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கதறி அநேக நாட்கள் படுக்கையிலே கண்ணீரோடு கூட கழித்து வருகின்றீர்களோ, உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். எனக்கு அருமையானவர்கள், உங்களோடு தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். கலங்காமலும் பயப்படாமல் இருங்கள். பயம் சத்துருவின் கிரியை. பயம். ஆகவே தான் தேவதூதன் எப்பொழுதெல்லாம் வந்தானோ, தானியேலிடத்தில் வந்த தேவதூதனாயினும் சரி, செகரியாவிடத்தில் வந்த தேவதூதனாயினும் சரி, அன்னை மரியாளிடத்தில் வந்த தேவதூதனாயினும் சரி, வந்த உடனே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? பயப்படாதே. அருள்நாதர் இயேசு பயப்படாதே 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 என்று சொல்லி வேதத்தில் 365 முறை எழுதி வைத்திருப்பதாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். நீங்களும் நானும் கலங்காமல், நிந்தனைகளுக்கு கலங்காமல் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நமக்காக அவமானம் அடைந்தவர், நமக்காக தலைகுனிந்தவர், காரியேசுவின் முகத்தில் துப்பினார்கள், கசை அடிகளை நமக்காக வாங்கினவர், அவர் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார். அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டது போல நீங்களும் நானும் அப்படி நாமத்தினால் அதே ஜனங்கள் கண்கள் மத்தியிலே உயர்த்துகிற நாள் தான் இந்த நாள். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோத்தொழுகிறோம் அப்பா. இன்றைக்கும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய வல்லமையுள்ள கரம் இறங்குவதாக. தகப்பனே,
அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கண்ணீர் வடித்து ஆண்டவரே மனிதருடைய நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்தி விட்டார்கள், தூசிக்கிறார்கள் சொல்லி கலங்கி நிற்கிற நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து அவர் கண்களுக்கு மத்தியிலே யோசுவாவை மேன்மைப்படுத்தினது போல நம்முடைய ஜனங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆசீர்வதியும், அழுக செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.